அரசல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. இன்றைய காலை பொழுதில் பிரதான செய்திகளாக வெளிவந்துள்ள பல்வேறு விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அலச இருக்கிறோம். முக்கியமாக இன்று சென்னை புத்தக கண்காட்சி துவங்குகிறது. அது தொடங்கி உதய் திட்டத்தில் தமிழகம் சேர இருக்கிறது. அந்த விஷயம் வரை இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஒரு புதிய கேப்டன் கிடைத்திருக்கிறார். அதுவரை பல்வேறு விஷயங்களை நாம் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடம் பேசி அலசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நிச்சயமா நான் சொன்னது போல இன்னைக்கு சென்னை புத்தக கண்காட்சி தொடங்குகிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு பிரதான செய்தியா பார்க்க வேண்டியிருக்கு. அதுல ஏன்னா பல ஆண்டுகளாக இது வந்து ஒரு அடையாளமாவே இந்த சீசன்ல வந்து புத்தகம் வாங்கக்கூடிய சீசன் அப்படிங்கிற மாதிரியா சென்னை புத்தக கண்காட்சி, ஈரோடு புத்தக கண்காட்சி போன்ற இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை தொடர்ந்து பெற்று வரக்கூடியதை பார்க்கிறோம். கடந்த ஆண்டு 15 கோடிக்கு சேல்ஸ் ஆயிருக்குன்னா இந்த ஆண்டு 20 கோடின்னு டார்கெட் வைக்கிற அளவுக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பல லட்சக்கணக்கான டாபிக்ஸ்ல இருக்கிற புத்தகங்கள் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா புத்தகங்கள் மட்டும் இல்லாம தினமும் ஈவினிங்ல வந்து அங்க பல்வேறு நிகழ்ச்சிகள், அது கலந்துரையாடல்கள், இப்படி பல பரிமாணங்களை இந்த புத்தக கண்காட்சி எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த புத்தக கண்காட்சியில இன்னும் சில ஸ்பெஷாலிட்டிஸும் கூட வந்திருக்கு. எல்லா ஸ்டால்லையும் கிரெடிட் கார்டு மிஷின், ஸ்வைப் மிஷின் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில புதிய நடைமுறைகள் வந்திருக்கு டிமானிட்டைசேஷனை தொடர்ந்து. ஸோ இந்த ஒரு புத்தக கண்காட்சி இதுல மக்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்பு, அடுத்த கட்டமா இந்த வாசிப்பு பழக்கத்தை தமிழகத்துக்கு கொண்டு செல்றதுக்கான ஒரு அரங்கமா இந்த புத்தக கண்காட்சி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆமா, கண்டிப்பா. தமிழ்நாட்டினுடைய அரசியலும் சினிமாவும் வாசிப்பும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. ஏனென்றால் நீங்கள் வந்து இந்த சுதந்திரத்திற்கு பிறகான அந்த அரசியலில் ஐயா காமராஜர் வந்து எப்படி நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்தாரோ, அவருக்கு அடுத்து வந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய அடையாளமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் நிறைய சிலைகள் உண்டு. சிலைகளை வடிவமைக்கும் போது ஐக்கனோகிராஃபி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு கூறு. இப்போ நீங்கள் வந்து 2 குழந்தைகளை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு சிலை இருந்தாலே நீங்கள் சொல்லிடலாம் அது காமராஜர் தான் அப்படின்ட்டு. ஒரு சிலை உட்கார்ந்த நிலைமையில புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லிடலாம் அது வந்து அறிஞர் அண்ணா. அண்ணாவுக்கு 2 விதமான ஐக்கனோகிராஃபி கொண்டு வந்தாங்க. ஒன்று உட்கார்ந்த நிலையில புஸ்தகத்தை படிக்கிறது, இன்னொன்று நின்ற நிலையில கையை இப்படி காட்டிட்டு இருக்கக்கூடியது. ஆக இந்த வாசிப்பு வந்து அப்போ இது அரசியல் ரீதியா நிர்வாக ரீதியா பார்த்தீங்கன்னாலுமே இப்போ காமராஜர் ஐயா பள்ளிக்கூடங்களை கட்டுகிற போது தலைமை ஆசிரியர் உள்ளே தங்கணுங்கிறதுக்காக அவருக்கு வந்து அங்கேயே வீடெல்லாம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவில் நிறைய ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை எப்படி அதனுடைய இணையாக தொடங்கினாரோ, அதற்கு அடுத்து திராவிட ஆட்சிகள் வந்த பொழுது நிறைய நூலகங்களை தொடங்கினாங்க. அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மன்றம் வச்சுருப்பாங்க. இளைஞர் மன்றம், இந்த மாதிரி பல்வேறு மன்றங்கள் இருக்கும். அது சார்பாக படிப்பகங்கள் இருக்கும். இப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அண்ணா படிப்பகம், கலைஞர் படிப்பகம் அப்படிங்கிற மாதிரியான படிப்பங்களை இன்றைக்குமே பெருநகரங்கள்லேயே கூட பார்க்க முடியும். இப்போ ராஜாண்ணாமலைபுரம் அங்கதான் ஒரு கேள்வி இயல்பா வந்துருது. நம்ம இன்னைக்கு புத்தக கண்காட்சியை ரொம்ப பெருமையா சொல்றோம், எல்லாரும் புத்தக கண்காட்சிக்கு போறோம். இது சென்னை மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்களிலும் கூட இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்குது. அது ரொம்ப வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கான முயற்சின்னு எல்லாம் சொல்றோம். நேற்று இந்த புத்தக விழால, இதோடைய துவக்க விழால பங்கேற்ற நம்முடைய அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் அவர்கள் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு, இந்தியாவிலேயே அதிக அளவிலான நூலகங்களை கொண்ட மாநிலம் தமிழகம் அப்படின்னு. ஆனா நம்மள எத்தனை பேர் அதிகமான நூலகங்கள்ல கொண்ட மாநிலத்துல எத்தனை பேர் வாரம் நூலகத்துக்கு போறோம், அன்றாடம் நூலகத்துக்கு போறோம், நூலகம் எங்க இருக்குன்னு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்ற கேள்வி அதுல இயல்பா வந்துருது இல்லையா? அப்போ நூலகம் அதிகமா கொண்ட மாநிலம்னு பேரளவுல மட்டும்தான் இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து. நம்ம வந்து ஃபார்மல் எஜுகேஷனுக்கு கொடுத்த இந்த முக்கியத்துவத்தை இந்த தலைமுறை வந்து இந்த மாதிரியான நூலகங்கள் இது போன்ற வாசிப்புகளுக்கு கொடுக்கலையோங்கிற ஐயம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா முந்தைய தலைமுறையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த உடனே ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடி கூட பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த உடனே நூலக அட்டை ஒன்று இருக்கும். எல்லா வீட்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி கார்டு இருக்கும். அக்கா பேரில் இருக்கும், அண்ணன் பேரில் இருக்கும், அப்பா பேரில் இருக்கும், இப்படி வெவ்வேறு பெயர்களில் இருக்கும். குழந்தைங்களை வந்து நூலகத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாரோ ஒருத்தர் வழி நடத்துகிறவங்க இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்து நிச்சயமாக இந்த பரந்த தமிழ் நிலப்பரப்பில் கல்விக்கு நாம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தோம். ஆனா ஃபார்மல் எஜுகேஷன் என்று சொல்லப்படுகிற பள்ளி கல்லூரி கேள்வி அதுதான். அந்த அத்தனை நூலகங்கள் நம்ம வச்சு, இந்தியாலேயே அதிகமான நூலகங்கள் நம்ம வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? அதை எவ்வளவு மெயின்டைன் பண்றோம்? அந்த எத்தனை நூலகங்கள்ல சமீபத்திய இந்த ஆண்டு வெளிவந்த புத்தகங்கள் எத்தனை நூலகங்கள்ல இருக்கு, இல்ல கடந்த ஆண்டு வெளிவந்த புத்தகங்கள் எத்தனை நூலகங்கள்ல இருக்கு? நம்ம நூலகங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்தாய்ப்பா சொல்லப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்ற ஒண்ணு கட்டப்பட்டது. இன்னைக்கு அதோட மெயின்டெனன்ஸ் பற்றியே உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதெல்லாம் சிந்திக்க வேண்டிய. நீங்க இது புள்ளி அப்படிதான் நீங்க தொட்டதான் முக்கியமான இடம் நினைக்கிறேன். எப்படின்னா கிராமங்கள்ல நூலகங்களை முன்ன உருவாக்குறாங்க. கடைசி வந்து திராவிட அரசியலோட ஒரு புள்ளியாவே அது வந்து மாறி போயிருச்சு. இவ்வளவு பெரிய நூலகத்தை உருவாக்குறது முக்கியம்தான்.
அண்ணா நூற்றாண்டு நூலகம். அது வந்து ஏன்னா நம்ம ஊராட்சி அளவில் ஒன்றிய அளவில் அப்படி நூலகங்களை உருவாக்கி வந்து ஒரு பெரிய நூலகத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாக்குறாங்க. அடுத்து வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசு வந்து அதை கடுமையாக முடக்குவதற்காக முயற்சிகள் மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து நீங்கள் குறிப்பிட்டபடி உயர்நீதிமன்றம் வழக்குமே அந்த வழக்கு போனது வந்து இது வந்து ஒரு சிம்பாலிக்காக தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே நூலகங்கள் அதற்கான முக்கியத்துவங்களை நம்முடைய மனதிலேயும் இழந்து விட்டது, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்குமே அதற்கான முக்கியத்துவங்கள் குறைந்து விட்டது. ஆனாலுமே கூட இன்னுமே மிக கடுமையான நூலகங்களை பயன்படுத்துகிறவர்கள் நாம சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய நூலகங்களை வியக்கிறோம். ஆனால் அது போன்ற ஒரு நூலகம் வருகிற பொழுது அதை கொள்கை ரீதியாகவோ அல்லது நிர்வாக ரீதியாக எதிர்ப்பது ஒரு முறையாக இருக்காது. நிச்சயமா வந்து வாசிப்பு பழக்கம் என்பது ஒரு புதிய சிறகுகளை தரக்கூடியதுதான். இதுல குறிப்பா இப்ப உள்ள புத்தக கண்காட்சியில நான் என்ன பார்க்கிறேன்னா, பெண்கள் குழந்தைகள் அதிகமாக வந்து புஸ்தகங்களை வாங்குகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு பிடித்த புஸ்தகங்களை வந்து நிறைய வாங்குறாங்க. இது இந்த மாதிரியான புது புது தலைப்புகளில் புத்தகங்கள் வருவது என்பதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்போ உணவு முறை பற்றி பார்த்தீங்கன்னா கூட பேலியோ டயட் பற்றி பல புத்தகங்கள் வருவது, இது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு சமூகம் தன்னை மாற்றி கட்டமைத்து வருகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் இதை பார்க்க வேண்டியதாக. நிச்சயமா இந்த புத்தக கண்காட்சி மூலமா வாசிப்பு பழக்கம் அதிகரிக்க வேண்டும், அனைவரும் வந்து புத்தகங்களை அதிகமா வாங்க வேண்டும் இல்ல படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய எதிர்பார்ப்பும். பட் அதை ஒட்டிய மற்ற விஷயங்களையும் நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியதாக நாம் பார்க்க முடிகிறது. நூலகங்களுடைய மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களும் இதற்குள்ள வந்து விடுகிறது. இதை தாண்டி நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு போனோம்னா இதே தொடர்புடைய இன்னொரு விஷயம்னு கூட சொல்லலாம். கீழடியில நடக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகள் தொடர்பா எதிர்க்கட்சி தலைவர் திமுகவுடைய செயல் தலைவர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு, மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்துக்கு எழுதியிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். எப்படி வாசிப்பு பழக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம முக்கியம்னு சொல்றோமோ அதே போல நம்முடைய வரலாறு, நம்முடைய கடந்த காலத்தெல்லாம் நம்ம வந்து மக்கள் சரியான ஒரு புரிதலோட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியம். அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த கீழடியில நடக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகள். பண்டைய கால தமிழர்களுடைய வாழ்வு குறித்து பல புதிய தகவல்கள் இதுவரைக்கும் தெரியாத விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தக்கூடிய ஒரு ஆராய்ச்சியா அது இருந்தது. ஆனா அந்த ஆராய்ச்சி திடீர்னு பாதியிலே அதற்கான நிதி நிறுத்தப்பட்டது என்ற சில செய்திகள் வந்தன. அதை தொடர முடியாது, அதுக்கு ரெனியூவல் இல்லை, இப்படி பல விஷயங்கள் வந்தது. அதை வந்து நிறுத்தக்கூடாது, அதை தொடர்ந்து நடைபெற வேண்டும்ன்றதை வலியுறுத்தி நேற்றுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது அடுத்த கட்டமா தமிழக அரசியல் தலைவர்களும் சரி எல்லாருமே முன்னெடுக்க வேண்டிய ஒரு விஷயமா. இதுல வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து மிக சரியான இப்போ நீங்க கூறுகளை முன்னெடுத்து தொடர்ந்து வரக்கூடிய அறிக்கைகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எந்த பிரச்சனையை பேச வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையெல்லாம் கருதி அவர் செயல் தலைவரான பிறகு சிறப்பாக செயல்படுவதனுடைய ஒரு கூறு தான் இந்த கடிதம் அப்படிங்கிற அந்த அரசியலை பார்த்தோம்னா, அதற்கு அடுத்து இன்னொரு புறத்தில் பார்த்தோம்னா நம்முடைய பண்பாடு எவ்வளவு நீண்டது, அதனுடைய வேர்கள் எவ்வளவு தூரம் நீண்டு இருக்கிறது என்பது ஒரு தலைமுறைக்கு தெரியணும். அதற்கான ஆதாரங்களை நாம் முன்வைக்கணும். இப்போ நீங்கள் இங்கே வந்து நாம் இப்போ தான் வந்து நிலத்தில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுறோம். ஆனால் பல வளர்ந்த நாடுகள் மெரைன் நீங்கள் கடல்சார் அகழ்வாராய்ச்சிகளில் போய் அவங்களுடைய பண்பாடு எவ்வளவு ஆழமானது. ஏன்னா இப்பவே கூட நமக்கு இந்தியாலேயே கூட துவாரகா மாதிரி குஜராத்ல இடங்கள் எல்லாம் ஏன்னா நீங்க வந்து அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்சார் ஆராய்ச்சிகள் இன்னுமே நமக்கு வந்து நம்முடைய பண்பாட்டின் வேர்களினுடைய நீளம் எவ்வளவு நீளமானவை என்பதை சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆதிச்சநல்லூர் மாதிரியான இடங்கள் நம்ம பண்பாட்டை சொல்லுது. இப்போ ஹராப்பா மொஹஞ்சதாரோவில் கிடைத்த கருப்பு நிற மண்பாண்டங்கள், சிவப்பு நிற மண்பாண்டங்கள், ஏன்னா அதுவே ஒரு தியரியா இருக்கு. அறிஞர் அண்ணா தன்னுடைய கட்சிக்கு கொடியை வடிவமைத்த பொழுது அந்த ஹராப்பா மொஹஞ்சதாரா என்கிற அந்த திராவிட கலாச்சாரத்திலிருந்து கருப்பு சிவப்பு நிறத்தை எடுத்தார் என்பதாக கூட அறிஞர்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்கிறது. இப்போ ஐராவத மகாதேவன் போன்றவர்கள் வந்து அது ஒரு திராவிட கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. ராவ் போன்ற ஒரு சிலர் தான் வந்து அது வந்து ஒரு ஆரிய கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடிதத்திலே கூட ஸ்டாலின் ஐயா வந்து சரியா ஒரு இடத்தை தொட்டிருக்காங்க. எப்படின்னா சிவப்பு நிற மண்பாண்டங்கள் வந்து இங்க கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க இந்த அகழ்வாராய்ச்சிகளை இந்த கடிதம் வந்து முதல்ல ரொம்ப மென்மையா ஆரம்பிச்சாலும் பின்னாடி போக போக ரொம்ப கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்துறாங்க. ஏன்னா வடகிழக்கு மாநிலங்கள்லாம் நீங்க 10 வருஷங்களுக்கு தடையே இல்லாம கொடுக்குறீங்க, நீங்க இதை தடை பண்றதுக்கான முயற்சியாக இருக்குமோ அப்படின்லாம் நான் ஐயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் இந்த கடிதத்தில் இருக்கு. நிச்சயமாக நம்முடைய பண்பாட்டை சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு தொல்லியல் ஆய்வுகளை வந்து நிச்சயமா நம்ம முன்னெடுக்கணும். அதே போல அங்க கிடைக்கக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவுகளை சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து காட்சிப்படுத்துவதன் மூலமும் அதை ஒரு நிரந்தர கண்காட்சியாக உருவாக்குவதன் மூலம்தான் வளர்ந்து வருகிற இளைய தலைமுறைக்கு இது போன்ற பண்பாட்டு அறிவு கூடும். ஏன்னா பண்பாட்டு அறிவு வளர வளரத்தான்
எதிர்காலம் பற்றிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கும். Right. அதனால இப்போ நீங்க கீழடியிலேயே பாத்தீங்கன்னா அது ஒரு தெளிவான நகர திட்டமிடலுக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் எல்லாம் எழும்புகிறது. ஆக இது போன்ற வாத பிரதிவாதங்கள், பள்ளிக்கூட மாணவர்களை அங்கு அழைத்து சென்று காட்டுவது மாதிரியான விஷயங்கள், இதையெல்லாம் முன்னெடுப்பதன் மூலம்தான் இது போன்ற கல்விதான் செயல்வழி கற்றல். இதன் மூலம்தான் நாம் பண்பாட்டினுடைய வேர்களை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த முடியும். அதனால் இந்த கடிதம் அரசியல் ரீதியாகவும் முக்கியமானதாக பார்க்கிறேன், பண்பாட்டு ரீதியாகவும் முக்கியமானதாக பார்க்கிறேன், அறிவுத்தளத்திலும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு தான். திமுகவுடைய செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வகித்த இளைஞர் அணி செயலாளர் என்ற பொறுப்பு மு.பெ. சாமிநாதன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்தி நேற்று வெளிவந்தது, அதை நாம் பார்த்தோம். இதுல இரண்டு விதமான விமர்சனங்களும் நேற்று நம்ம பார்க்க முடிந்தது. ஒரு அடுத்த கட்ட தலைமை நகர்ந்து வருகிறது, இவர் செயல் தலைவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடுத்த பொறுப்புகளை அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து அடுத்தமா அதை வழிநடத்தி செல்றது அப்படிங்கிறது இது ஒரு எதிர்பார்த்த ஒன்றுதான். அதற்கான விமர்சனங்கள் நேற்று வரதை பார்த்தோம். ஆனால் இன்னொரு புறம் ஆழமா வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, திரும்பவும் ஒரு 52 வயது 53 வயது இருக்கக்கூடியவர் இளைஞர் அணி தலைவரா அப்படிங்கிற விமர்சனம் சமூக ஊடகங்கள்ல வந்ததை பார்த்தோம். இந்த ரெண்டு விமர்சனங்களையும் நம்ம எப்படி? திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இளைஞர்கள் நிறைந்த ஒரு கட்சியாகத்தான் இருந்தது. 57 அவங்க ஜெயிச்சப்போ அல்லது 62 அவங்க ஜெயிச்சப்போல்லாம் சராசரி எம்எல்ஏக்களோட வயதே பார்த்தீங்கன்னா 30-32 தான் இருந்தது. ஆனால் அன்றைக்கு நீங்க ஆரம்ப கால திமுகல இளைஞர் அணின்னு ஒரு அணியே கிடையாது. அன்றைக்கு திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருந்தது. திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தின் மூலம் தான் கள அரசியலுக்கு வந்தவர்கள் தான் இன்றைக்கு திமுக மாணவர் அணி இருக்கு. மாணவர் அணியோட செயலாளரும் நம்ம பார்க்கும்போது மாணவர் வயதை ஒட்டியவரா இல்லை. இது திமுகன்னு சொல்றதுக்கே இல்லை, அனைத்து கட்சிகளிலுமே நம்ம இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை பார்க்கிறோம். இளைஞர் அணி மாணவர் அணி அப்படிங்கிறது இருக்கே தவிர ஒரு சில கட்சிகள் ஒருவேளை தேசிய கட்சிகளான காங்கிரஸ்ல யூத் காங்கிரஸ் அப்படிங்கிறது இருக்கு, இல்ல பிஜேபியில ஏபிவிபி மாதிரியான இயக்கங்கள்ல மாணவர்கள் அப்படிங்கறது மாணவர்களாவே செயல்படுறதை நம்ம பார்க்கிறோம். பட் தமிழகத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் எதுலையுமே நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியும். திமுக மட்டும் சொல்லி இல்ல, நீங்க சொல்றதுதான் எப்படின்னா ஏபிவிபி என்எஸ்யூஐ எல்லாம் இன்றைக்குமே கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல இருந்து தலைவர்களை உருவாக்குறாங்க. ஒரு ஆனந்த சர்மா அன்னைக்கு வந்தாரு அப்படின்னா இன்றைக்கும் இளம் தலைவர்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க அந்த சேனல்ல. ஆனா இந்த இடத்துல இளைஞர் அணி பத்தி பேசுகிற பொழுது திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்துக்கு என்ன ஆனது? அன்னைக்கு துரைமுருகன் மாதிரியான, வைகோ மாதிரியான, ராஜன் செல்லப்பா, நத்தம் விஸ்வநாதன், வளர்மதி, இவங்க மாதிரியான பல தலைவர்களை திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்குது. அதற்கு பிறகு இந்த திமுக அதிமுகவுக்கும் கல்லூரி அரசியலுக்குமான ஒரு இடைவெளி விழுந்துருச்சு. இந்த திமுக இளைஞரணி என்பதே கோபாலபுரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு இளைஞர் குழுல இருந்து வளர்த்தெடுக்கப்பட்டதுதான். ஸ்டாலின் அவர்களே தங்களுடைய உரையில குறிப்பிட்டது போல மதுரையில் தமுக மைதானத்தில் இதற்கான ஒரு பெரிய கூட்டம் கூட்டப்பட்டது. அதற்கு பிறகு இது ஒரு தனி அமைப்பாக அதில் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு 33 ஆண்டுகள் கழித்து அது இன்னொருவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம கவனப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, திமுக அதிமுகவா இருக்கட்டும் அல்லது தமிழகத்தினுடைய பிற பிராந்திய கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க மாணவர் அரசியலை முன்னெடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க கேம்பஸ் பாலிடிக்ஸ்ல இருந்து திமுகவுக்கு வந்தவங்க யாரு? கேம்பஸ் பாலிடிக்ஸ்ல இருந்து அதிமுக வர்றவங்க யாரு? பாமகவுக்கு வர்றவங்க யாரு? விசிகாக்கு வர்றவங்க யாரு? மதிமுகவுக்கு வர்றவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த 20 வருடங்களா இதற்கு ஒரு சரியான விடையே இல்லை. அப்ப இளம் தலைவர்களை ஒரு கல்லூரியிலிருந்தே அரசியல் மையப்படுத்தி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தமிழக அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆனா இப்ப நீங்க எஸ்எஃப்ஐல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் கிளம்பி வராரு, அவர் திரும்ப கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள வர்றதை நம்ம பாக்குறோம். என்எஸ்யூல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் கிளம்பி காங்கிரஸ்ல வர்றாரு. ஒரு ஏபிவிபில இருந்து இன்னைக்கு பல தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிற மத்திய அமைச்சர்களோட ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஏபி ரவிசங்கர் பிரசாத்லாம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அருண் ஜேட்லி போன்றவர்கள்லாம் சிறந்த உதாரணம். அப்ப ஏன் இந்த போன்ற மாணவர் தலைவர்களை ஃப்ரம் கேம்பஸ், ஏன்னா மகந்தா அசாம்ல ஒரு முதலமைச்சர் தன்னுடைய விடுதி அறையை காலி பண்ணிட்டு முதலமைச்சருடைய இல்லத்துக்கு போன வரலாறுலாம் இந்தியாவில் நடந்திருக்கிறது. இங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலலாம் மாணவர்கள் மிக கடுமையாக முன்னின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவ்வளவு வைப்ரண்டான ஒரு அரசியல் களமாக இந்த கல்லூரிகள் இல்லாமல் போனதற்கான பொறுப்பு யாருடையது? நிச்சயமா இந்த திராவிட நல்லாட்சிகள் தான் அதற்கான பொறுப்பு. இன்னொரு பக்கத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஒரு பக்கம் மாணவர்களை அதிகமா நம்ம அரசியல் மயப்படுத்தல அப்படிங்கறத குற்றச்சாட்டா வைக்கிறோம். பட் ஜேஎன்யூல என்னாச்சு அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு ஒட்டுமொத்தமா அவங்க முழுமையா அரசியல்ல ஈடுபடக்கூடிய மாணவர்கள் அங்க இருக்கும்போது அது ஐஐடிலயோ இல்ல ஜேஎன்யூலயோ அது மோதல் போக்குலயோ நம்ம கன்னியாகுமார் மாதிரியான மாணவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அது மாதிரியான பல சர்ச்சைகளும் அதுல வந்தது. அப்போ என்ன ஆச்சு? அப்போ ஒரு சமூகத்துல ஒரு சார்பா என்ன சொன்னாங்க, மாணவர்களுக்கு படிக்கிறத விட்டுட்டு ஏன் இந்த வேலையெல்லாம், அவங்க படிப்பை தானே பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயத்துல காலத்தை வேஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனம் கூட அந்த மாதிரியான ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியது. ரெண்டையுமே பார்க்கணும். இப்ப நீங்க சொல்லுகிற இந்த ஐஐடிகள் அரசியல் ரீதியா கடுமையா இருக்காங்க. ஜேஎன்யூ அரசியல் ரீதியான வைப்ரண்டான கேம்பஸாக இருக்கிறது.
பிஹெச்யூ என்று சொல்லக்கூடிய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி இருக்கிறது, உஸ்மானியா பல்கலைக்கழகம் இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வருகிற மாணவர்கள் தான் அதிகாரிகளாக வருகிறார்கள். இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வருகிற மாணவர்கள் தான் பத்திரிகையில எடிட்டர் இன் சீஃபா வராங்க. இது போன்ற பல்கலைக்கழகத்திலிருந்து வரவங்க தான் தொழில்நுட்பத்தில் முன்னாடி போறாங்க. ஆக இதுல இருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. எங்க வைப்ரண்டான பாலிடிக்ஸ் இருக்கோ அவனுக்கு தான் சமூகம் பற்றிய அறிவு வந்து அதிகமாக வருகிறது. ஏன் இது போன்ற அரசியலில் மிக தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய பல்கலைக்கழக வளாகங்களிலிருந்து பல துறைகளில் முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்களை இந்த வளாகங்கள் உருவாக்கி தருகின்றன. அதை கையாள்வதில் அரசுக்கும் பல சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் அந்த வயது அப்படித்தான். அதற்காக நீங்க அவங்களை வந்து அரசியல் படுத்தாம அரசியலையே முற்றாக தொடச்சிட்டீங்கன்னா, ஏன் தமிழகத்தினுடைய அரசு கல்லூரிகள் தலைவர்களை ஒரு நேரத்தில் உருவாக்கி கொடுத்த அரசு கலைக்கல்லூரிகள் இன்றைக்கு உருவாக்கி கொடுப்பதில்லை? இந்த தலைமுறையினுடைய துரைமுருகன் எங்கே? இந்த தலைமுறையுடைய வைகோ எங்கே? அந்த கேள்வி இன்றைக்கு வருகிறது இல்லையா? ஆக இந்த மாணவரணி இளைஞரணி இந்த கட்டமைப்புக்குள்ளே நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதற்குள்ள ஒரு சாதிய வரையறை மிக சரியா நகருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயலலிதாவுக்கு பிறகான திமுக அதிமுக நிர்வாகிகள், ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகான இந்த அரசியலை முன்னெடுப்பதில் இந்த நியமனம் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. ஏன்னா சுபாஷ் சந்திரசேகர் அவர்கள் மிக நீண்ட காலமாக ஸ்டாலினுடைய மிக தீவிரமான அரசியல் விசுவாசி. திமுக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, திமுக நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை நியமிக்கிறது நிச்சயமா அதிமுகலையும் எதிரொலிக்கும். இப்போ வந்து கொங்கு வேளாள கவுண்டர் இனத்திலிருந்து திரு மூப்பே சுவாமிநாதனை வந்து இவங்க வந்து நியமிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு எண்ணிக்கையில் சிறிய சாதியாக இருக்கக்கூடிய சமூகத்திலிருந்து திரு சுபாஷ் சந்திரசேகரை நியமிக்கிறார்கள். இந்த நியமனம் இந்த அரசியலை தாண்டி நிச்சயமாக அதிமுகக்குள்ளேயும் அதிர்வுகளை ஏற்படுத்தும். இனி வருகிற நாட்கள்ல நிச்சயமாக இதிலிருந்து ஒரு அரசியல் முன்னெடுப்பை திமுக அதிமுக தொடர்ந்து எடுப்பார்கள் என்றே நான் கருதுகிறேன். இதுல ஒட்டுமொத்தமான ஒரு அரசியல் முன்னெடுப்பு இருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க. நம்ம நிச்சயமா இதுல சமூகம் சார்ந்த இளைஞர்கள் சார்ந்த பல விஷயங்களை பேசணும். ப்ராப்பர் அரசியலுக்குள்ள வந்தோம்னாலுமே கூட ஒரு புதிய செயல் தலைவர்னு சொல்லும்போது நியாயமா வந்து முன்னாடி நான் சொன்னது போல அவர் வகித்த மற்ற பொறுப்புகளே, ஏன்னா அவர் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கும் போது எல்லா பொறுப்புகளையும் சேர்த்து வகிக்க முடியாது. சோ மற்ற பொறுப்புகளே மற்றவர்களும் கொடுத்து வருகிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதிமுகவிலேயே ஒரு புதிய தலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து மாவட்ட வாரியாக பல கூட்டங்களை நிர்வாகிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு இயல்பா வழங்கப்பட்டது. பட் அதை தாண்டி இரண்டு கட்சிகளுக்குள்ளுமே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்துல இல்ல கட்டமைப்புல வேற மற்ற பல மாற்றங்களும் அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இரண்டு கட்சிகளுமே நிச்சயமா மாற்றங்களை எதிர்பார்ப்பாங்க. ஏனென்றால் நீங்க வந்து நாம நினைச்சோமா 2015 பொதுக்குழுக்கள் தான், திமுகவினுடைய பொதுக்குழுல தான் அவர் கலைஞரையா கடைசியாக கலந்து கொள்வார். இந்த பொதுக்குழுவில் அவரால் உடல்நலம் காரணமாக கலந்து கொள்ள முடியவில்லை. ஜெயலலிதா 2015 பொதுக்குழுல கடைசியாக கலந்து கொண்டார்கள். 2014 பொதுக்குழுல அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். ஆக இந்த மாதிரியான ஒரு இது வந்து நம்ம 2015 எதிர்பார்க்கவே இல்லை. ஆக 2017 திராவிடம் இரண்டு முன்னேற்ற கழகங்களும் தங்களுடைய அரசியலை எப்படி எடுத்து செல்கின்றன? ஏனென்றால் நீங்க திராவிட அரசியல்ல ரொம்ப முக்கியமானது வந்து சமூக நீதி. சமூக நீதிங்கிறது என்னதுன்னா ஒவ்வொரு சாதிகளுக்குமான பிரதிநிதித்துவம். அந்த பிரதிநிதித்துவம் கட்சிகள்ல இருக்கணும், ஆட்சியில் இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும். அப்படிங்கிறத சமூக நீதியினுடைய கூறு. நிச்சயமாக இதற்கு பிறகு இப்ப அவங்க சசிகலாமா வந்து நிர்வாகிகளை சந்திக்கிறதா இருக்கட்டும், செயல் தலைவராக ஸ்டாலின் ஐயா வந்து இது போன்ற முடிவுகளை எடுப்பதாக இருக்கட்டும், நிச்சயமாக வந்து அமைப்பு ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் மிகப்பெரிய மாற்றங்களை இரண்டு கட்சிகளுமே முன்னெடுக்க வேண்டிய நேரம். அவர்கள் முன்னெடுப்பதன் மூலம் மட்டும்தான் இவர்கள் தலைவர்களாக உருவாக முடியும். ஜனவரி 7 நாம் இருக்கிறோம். 17ஆம் தேதி எம்ஜிஆருடைய 100வது பிறந்தநாள் வந்து வர இருக்கிறது. அதற்கான முன்னெடுப்புகள்ல அதிமுக ஜரூராக ஈடுபட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற உடனே சசிகலா அவர்களுடைய முதல் உரையிலேயே வந்து இதை குறிப்பிட்டு சொன்னாங்க. நேற்றைய தினம் நம்ம பார்க்க முடிகிறது, சசிகலா அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. எம்ஜிஆர் உருவம் பதித்த நாணயமும் தபால் தலையும் வெளியிட வேண்டும் அப்படின்னு. ஆட்சியுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களும் அதே விஷயத்தை வலியுறுத்தி ஒரு கடிதத்தை எழுதுறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். மீனவர் விவகாரத்துல மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும்னு முதலமைச்சர் இதே போன்ற ஒரு கடிதத்தை எழுதினாரு. அதே கடிதத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சார்பாக சசிகலா அவர்களும் பிரதமர் கிட்ட வலியுறுத்தினாங்க. சோ எல்லா பிரச்சனைகளையும் இந்த இரண்டு பேரும் வந்து தொடர்ந்து வலியுறுத்தல்களை கொடுக்கக்கூடியதை ஒரு கடுமையா முன்னெடுக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதே போல முக்கியமா அவங்க வந்து இந்த எம்ஜிஆருடைய விஷயம்னு வரும்போது இயல்பாவே அவர்களுடைய கட்சி ரீதியா இன்னும் ஸ்ட்ராங்கா அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, நிச்சயமா. ஏன்னா வந்து இப்போ நீங்க வந்து ஒரு புதிய தலைமை வந்திருக்கு. எம்ஜிஆர் ஐயாவுக்கு பிறகு ஜெயலலிதாமாக்கு பிறகு இப்போ சசிகலாமா இந்த இயக்கத்தில் இருக்காங்க. அப்போ இந்த 100ஆண்டு விழா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப அரசியல் ரீதியாகவும் ஆட்சியிலையும் அவங்க தான் இருக்காங்க. இன்றைக்கு நீண்ட காலமா வந்து அவங்க ஒரு அமைப்பு கடைசியாக இந்த முன்னேற்ற கால நீண்ட காலமா வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனாலையும் நிச்சயமா 100ஆண்டு விழாவை ஒரு பெரிய அளவில் அவங்க கொண்டாடணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக கடிதம் எழுதுறது தான் இங்கே வந்து
கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து இது மட்டும் இல்லை, நீங்களே குறிப்பிட்டபடி மீனவர் பிரச்சனையில எழுதுறதையும் நம்ம சேர்த்து தான் இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே மாதிரி கடிதத்தினுடைய உள்ளடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் பொதுச் செயலாளர் சசிகலாமா எழுதுகிற கடிதத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நக்சலைட்டுகள் ஒழிப்பை வந்து அவங்க குறிப்பா வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் காலத்து நக்சலைட்டுகள் ஒழிப்பு, பொதுவாகவே நாம வந்து எம்ஜிஆர் ஐயா பத்தி பேசும்போது அவருடைய வல்லாண்மை பற்றி பேசுவோம், அவர் சத்துணவுக்காக பாடுபட்டதை பற்றி பேசுவோம். ஆனா நக்சலைட்டுகள் பற்றி இதுல அவங்க கடிதத்துல குறிப்பிட்டிருக்கதை வந்து நாம இங்க கொஞ்சம் அணுகிதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல பன்னீர்செல்வம் ஐயாவுடைய கடிதத்துல வந்து ஒரு இடம் முக்கியமா வருது. கடந்த 30 ஆண்டுகளில் தமிழகத்தில் ஏற்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆக இந்த நூற்றாண்டு விழாவை அவர்கள் சிறப்பாக கொண்டாடணும். இப்ப 2 கடிதங்களை எழுதுகிறார்கள். அப்போ இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிற பொழுது கட்சியினுடைய தலைமையும் ஆட்சியினுடைய தலைமையும் வெவ்வேறாக இருக்குமா, அல்லது அதற்குள் வேறு ஏதேனும் முடிவுகளை கட்சியில் எடுப்பார்களா என்கிற ஐயமெல்லாம் இந்த நேரத்தில் நமக்கு வருவதை தவிர்க்க முடியவில்லை. ஆனால் இப்போ எம்ஜிஆர் போன்ற விஷயங்கள்ல வந்து முதலமைச்சர் ஐயாவும் பொதுச்செயலாளரும் தனித்தனி கடிதங்கள் எழுதுறத நாம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மீனவர் பிரச்சனை போன்ற விஷயங்கள்ல அது ஏதோ ஒரு இடத்துல வந்து, ஏன்னா அது ஒரு முழுக்க நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் தான். அதுல வந்து 2 பேர்ல யாரோ ஒரு தமிழக மக்களுடைய மீனவர்களுடைய நலன் சார்ந்த விஷயம்னே பார்க்க கூடாது. கட்சிக்கும் ஒரு பார்வை இருக்கணும், ஆட்சிக்கும் ஒரு பார்வை இருக்கணும். இல்ல நீங்க சில இடங்கள்ல வந்து இப்படி 2 தலைமைகள் இருக்கிற பொழுது ஒரே கடிதமாக போறதுங்கிறது வந்து அவங்களுடைய ஒற்றுமையை வந்து தொண்டர்களுக்கு பறைசாற்றுவதாக இருக்குங்கிறதையும் நாம மறந்துடக்கூடாது. 2 கடிதமா இருந்தா 2 பேர் வலியுறுத்துறாங்க தமிழ்நாட்டுல இருந்துன்னு மத்தியில இருக்கிறவங்களுக்கு ஒரு நிச்சயம் நீங்க சொல்றது சரிதான். ஆனா வந்து கட்சி ஆட்சி இரண்டிலும் இப்போதைக்கு வெவ்வேறு தலைமைகள் இருக்கிற இந்த நேரத்துல வந்து அவங்க நாங்க இணக்கமா தான் செயல்படுறோம் அப்படிங்கிறதுனால கலந்து ஆலோசித்து, இப்ப இதுலயே என்ன கேட்டீங்கன்னா மீனவர் பிரச்சனையை பொறுத்தளவுல முதலமைச்சர் ஐயா எழுதியிருந்திருக்கலாம், இப்ப இது வந்து பொதுச்செயலாளர் அம்மா எழுதியிருந்திருக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். ஏன்னா இவர் 2க்குமான ஒரு தலைவராக இருந்தாலுமே கூட எதற்கு யார் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப வந்து எம்ஜிஆர் ஐயாவுடைய பிறந்த நாள அரசு வந்து ஒரு பெரிய விழாவா முன்னெடுப்பதை விட கட்சி வந்து ஒரு பெரிய விழாவா முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலா ஒரு மைலேஜை கொடுக்கும். ஆனால் இது போன்ற 2 கடிதங்கள் எழுதப்படுவது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பார்வையாளர்கள் மத்தியில் வந்து ஒரு ஐயத்தையும் ஒரு யூகத்தையும் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டேதான் இருக்கும். அது மறுப்பதற்கில்லை. ரைட். சோ இது அடுத்த கட்டத்துல மாறுமா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோமானால் ஜனவரி 23 வாக்குல ஒரு சட்டமன்றம் வந்து கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நேற்று நம்ம பார்த்தோம். இந்த விவசாயிகள் பிரச்சனை வந்து விவாதிக்கப்பட வேண்டியது, வறட்சி விவாதிக்கப்பட வேண்டியது, ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டம் வேண்டும் என்றே கூட திமுக சார்பாக வலியுறுத்தப்பட்டது. அநேகமா ஏன்னா நம்ம டிசம்பர்ல வழக்கமா ஒரு சட்டமன்ற கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் வந்து நம்மளுடைய குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது இன்னும் நம்மளுடைய சட்டமன்றத்துக்கு நடக்கல. சோ அதுவே நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அநேகமா இந்த மாதத்துல கூட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுகிறது. நேற்று செய்திகள் வந்து வந்தது. அந்த ஒரு சட்டமன்ற கூட்டம் ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கிறோம். குறிப்பா இந்த மாதிரி விவசாயிகளுடைய பிரச்சனை எல்லாம் அங்க பேசப்படும் எதிர்பார்க்கலாம். ஆமா, இதுல வந்து என்னன்னா முதல் ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறதுனால ஆளுநர் ஐயாவினுடைய உரை முதல்ல இடம்பெறும். அதனால இவங்களுக்கு வந்து கடிதம் அனுப்பியிருப்பாங்க, இந்த தேதியில உங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்ட்டு. அப்புறம் ஆளுநரும் முதலமைச்சரும் கலந்து பேசி அதற்கான தேதியை வந்து முடிவு பண்ணுவாங்க. ஆனால் நிச்சயமாக இந்த சட்டசபை இது போன்ற சமூக பிரச்சனைகளை தாண்டி அரசியல் ரீதியாகவே ரொம்ப முக்கியமான ஒரு சட்டசபையாக இருக்கு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கான இரங்கல், அவர்கள் குறித்த விஷயங்களும் இந்த சட்டசபையில முதல் நாள்ல இடம்பெறும். ஆமா, அந்த இரங்கல் அது போன்ற மரபு சார்ந்த விஷயங்கள், இப்ப ஆளுநர் ஐயாவினுடைய உரை, இறந்த உறுப்பினர்கள் முதலமைச்சர் அம்மா அவங்களுக்கான அஞ்சலி செலுத்துவது, இதெல்லாம் போன பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாட்களும் வந்து ஒரு பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் சட்டசபைக்குள்ள இருந்தது இல்லைங்களா? நீங்க எந்த பேர் சொல்லக்கூடாது, அந்த பேரை சொல்லக்கூடாது, ஏன் இந்த பேரை சொன்னீங்க அப்படிங்கறத தாண்டி இன்னொன்னு வந்து ஜெயலலிதா இருந்த காலம் வரைக்குமே அமைச்சர்கள்லாம் ரொம்ப அடக்கி தான் வாசிச்சாங்க. பொதுவா ஒரு பார்வை இருக்கிறது இல்லைங்களா? அதிமுக வந்து நிறைய பேர் அவ்வளவு சிறப்பாக பேச மாட்டாங்க அமைச்சர்கள். ஆனா அப்படி இல்லை, அவங்க எல்லாருமே களத்துல இருந்து வர்றவங்க, லோக்கல் மீடியாவெல்லாம் ரொம்ப நாள் ஹேண்டில் பண்றவங்க, மிகச்சிறப்பாக ஊடகங்கள்லையும் சட்டசபையிலையும் வந்து பேசக்கூடியவர்கள் தான். ஆனா இந்த சட்டசபையில அவங்க தங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள்ல வாதங்கள் பிரதிவாதங்கள் வருகிறது கடுமையாக முன்னெடுப்பார்கள். அதே போல திரு ஸ்டாலின் ஐயா வந்து இப்போ செயல் தலைவர் ஆயிருக்கிறதுனால அவரும் தன்னுடைய அணியை வந்து ஒரு உத்வேகத்தோட வந்து வழி நடத்துவார். அதனால இந்த சட்டசபை என்பது 1980களில் வந்து கலைஞர் ஐயாவும் எம்ஜிஆர் ஐயாவும் இருந்தப்போ வந்து உறுப்பினர்கள் மிக கடுமையாக முன்னெடுத்தாங்க இல்லையா வாதங்களை, இடி மலை மின்னல் என்று திரு சுப்பு, துரைமுருகன், ரகுமான், அப்துல் ரஹ்மான் கான் இவங்களெல்லாம் நாம குறிப்பிட்டு சொன்னது போல இப்போதைக்கும் வந்து நாம வந்து யார் இடி மின்னல் மலை அப்படிங்கறதெல்லாம் நாம கண்டிப்பா இந்த சட்டசபை பார்க்கும். இதுக்குள்ள வந்து
கருத்து செறிவான வாதங்களும் நடக்கும், அரசியல் வாதங்களும் இருக்கும். அங்க ஐயப்பாடு எங்க வந்துருதுன்னா இடி மழை மின்னல் மட்டும் தான் இருக்குமா, ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் இருக்குமா அப்படிங்கறதுல தான் கேள்வி வந்துருது. அரசியல் சார்பில் நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கப்படாத நம்ம எதிர்பார்க்கலாம். அரசியல் தலைவர்கள் அரசியலை முன்னெடுப்பாங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இருக்க முடியாது. ஆனா அதை தாண்டிய மக்கள் பிரச்சனைகள் ஆக்கப்பூர்வமா எந்த அளவுக்கு விவாதிக்கப்பட போகிறது. இன்னைக்கு விவசாய பிரச்சனை வந்து ரொம்ப பிரதான பிரச்சனையா தமிழகத்தில் எழுந்திருக்கு. வரலாறு காணாத வறட்சியை தமிழகம் சந்தித்து வருகிறது. சோ இது சார்ந்த நம்ம வந்து தொழில்நுட்ப ரீதியா அடுத்த கட்டத்துல என்ன பண்ணலாம், இல்ல நம்மளுடைய விவசாய முறைகளை எப்படி மாற்றலாம், இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அங்க முன்னெடுக்கப்படுமா அப்படிங்கிற நிச்சயமா வந்து கருத்து மழை பெய்யக்கூடிய சட்டசபையா இது மாறும். அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் வந்து நீங்க தொடர்ந்து இந்த சட்டசபையை பார்த்தீங்கன்னா, நீங்க காமராஜர் ஐயா காலத்துல, அறிஞர் அண்ணாவினுடைய காலத்துல வந்து அறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாடுங்கிற பெயர் மாற்றம் அறிவிக்கிற பொழுதே முதல்ல என்ன சொல்வார்னா, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு இந்த பெயரிலே உடன்பாடு இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். அதுபோல வந்து நீங்க முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் மிக கடுமையாக உரையாடி கொண்டார்கள். எம்ஜிஆரையாவும் கலைஞரையாவும் இருந்த வரைக்குமான சூழல் அப்படி இருந்தது. அதற்கு பிறகு கலைஞரையாவும் ஜெயலலிதாவும் வந்த பிறகு இருவரும் சட்டசபையில் கூட ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதில்லை, பெரிய அளவில் வாதங்களை முன்னெடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துவிட்டது. அதற்கு பிறகு இந்த 2017 சட்டசபையில நிச்சயமாக பெரிய அளவில் வந்து வாத பிரதிவாதங்கள் இருக்கும். அது எந்த அளவிற்கு மக்கள் நலன் சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத வச்சுதான் மக்கள் வந்து இவர்கள் எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறார்கள். ஏன்னா ரெண்டு கட்சிக்கும் ஏறக்குறைய புதிய தலைமைகள் பொறுப்பேற்ற பிறகு மக்கள் வந்து நீங்க ஒன்ன மறந்துடக்கூடாது. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் அறிஞர் அண்ணா வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். எப்படின்னா, நம்ம 100 பொதுக்கூட்டத்தில் பேசுறதும் ஒரு சட்டசபையில பேசுறதும் ஒண்ணு. ஏன்னா 100 பொதுக்கூட்டத்தில் பேசுனீங்கன்னா கூட அது பத்திரிகையில ஒரு ஓரமான செய்தியா தான் வரும். ஆனா சட்டசபையில நீங்க வந்து பேசுனீங்க அப்படின்னா அது பத்திரிகையோட முதல் பக்க செய்தியா வரும். அதனாலதான் அவர் தொடர்ந்து அண்ணாவினுடைய சட்டப்பேரவை உரைகளை படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு தொலைநோக்குள்ள ஒரு தலைவரை நாம் இவ்வளவு சீக்கிரம் தொலைத்து விட்டோமா அப்படிங்கிற வேதனை கூட நமக்கு வரும். ஆக அதற்கு பிறகு இந்த சட்டசபையில் தலைவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள், உறுப்பினர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியதை போல மக்கள் நலனை எவ்வளவு அதிகமாக பேசுகிறார்களோ அந்த அளவிற்கு தான் புதிய தலைமைகளும் இந்த உறுப்பினர்களும் மக்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெற முடியும். இன்னைக்கு தமிழகம் வந்து ஒரு வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக மறுப்பதற்கில்லை. விவசாயிகள் வந்து தொடர்ந்து உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்குறோம். நேற்று கூட விவசாயிகள் 10க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நாளில் உயிரிழப்பு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இதற்கு அஃப்கோர்ஸ் அமைச்சர்கள் போய் இப்போதான் வந்து ஆய்வுகளை தொடங்கி இருக்காங்க, சில விஷயங்களை வந்து அங்கே பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. பட் விவசாயிகள் தரப்புல இல்லை எதிர்கட்சிகள் தரப்புல வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, இது ரொம்ப தாமதமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்படுது. கடுமையான வறட்சியை தமிழகம் 140 ஆண்டுகளுக்கு பிறகு மழையினுடைய அளவு வந்து குறையுது. கடுமையான வறட்சியை வந்து தமிழகம் சந்திக்குது. ஆனால் இந்த விவசாயிகளுடைய தற்கொலை என்பது ஒரு விஷயம் மட்டுமே சார்ந்தது இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து கடந்த 30-40 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நீர்நிலை ஆதாரங்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லா நீர்நிலைகள் சென்னைக்குள்ளேயே எத்தனை ஏரிகள் இருந்தது, நுங்கம்பாக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஏரி என்னவாச்சு. அதே போல் பல இப்போ திருநெல்வேலியில் வந்து புது பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறது வந்து ஒரு குளத்தை அழிச்சு தான் வந்து புது பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க. மதுரையில் வந்து பைபாஸ் போடுறாங்க அப்படின்னா குளத்துக்கு நடுவில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் போடுறாங்க. ஆக ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய குளங்கள், அதற்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் உருவாக்கிய குளங்கள், இது எல்லாமே வந்து இந்த கடந்த 30-40 வருடங்களில் அது பற்றி எந்த விதமான அக்கறையுமே இல்லாமல் நாம் முழுக்க மழையை மட்டும் நம்பி முல்லை பெரியாறு காவிரி இப்படி மட்டும் பேசினா மட்டும் நம்ம நீராதாரத்தை உருவாக்கி விட முடியாது இல்லைங்களா? ஆக முதல்ல நம்ம முக்கியமான விஷயம் நீங்க சொன்னதுல இருந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, விவசாயிகளுடைய மரணம் அப்படிங்கறத கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்காங்கன்னு சொல்லும்போது திரும்ப அது காவிரி பிரச்சனையோட ஒப்பிடப்படுகிறது, காவிரி பிரச்சனையோட தொடர்பு படுத்தப்படுகிறது. காவிரி பிரச்சனையால பாதிக்கப்படக்கூடியது 3 மாவட்டங்கள், 3-4 மாவட்டங்கள் டெல்டால இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் அதை தாண்டி அங்கதான் அதிகமான உயிரிழப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கறத சொன்னாலுமே கூட அதை தாண்டி மற்ற மாவட்டங்கள், விழுப்புரத்துல ஒரு விவசாயி வந்து மரணம் அடைந்திருக்கிறாரு, தேனியில விவசாயி மரணம் அடைந்திருக்கிறாரு, திருச்சி கூட நம்ம டெல்டால அப்படின்னு சேர்த்துக்கிட்டாலுமே கூட திருநெல்வேலி பகுதியில, புதுக்கோட்டையில இந்த மாதிரியான இடங்கள்லயும் மரணங்கள் ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். சோ இது காவிரி மட்டுமே, காவிரி தண்ணி வராதது தமிழகத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய இடியா தான் விவசாயிகளுக்கு வந்தது. ஆனால் காவிரி மட்டுமே பிரச்சனை இல்லைங்கிறத நம்மளுடைய விழுப்புணர்வு மரணமும் திருவண்ணாமலையில நடக்கக்கூடியதும், கிணற்று பாசனம் அதிகமா இருக்கக்கூடிய ஈரோட்ல கூட வந்து மரணம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இது வந்து இந்த ஒரு பிரச்சனை மட்டுமே இல்லை. நீங்க நீராதாரங்களை வந்து நாம முறையாக பேணி இருக்க வேண்டும். நீராதாரங்களை வளர்ச்சின்ற பேரால நாம அழிக்கிறோம். ஏன்னா நாம வந்து 2 பருவமழையுமே நமக்கு முறையான மழையை கொடுக்குமான்னு சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நவீனமான விவசாய உத்திகளை வந்து நாம கை கொண்டோம். அப்படி கை கொண்ட பொழுது மரபு சார்ந்த அறிவையும் நாம பேணி இருக்க வேண்டும்.
ஆக இது வந்து ஒரு 30-40 வருடங்களாக ஏற்பட்ட சுமை வந்து இன்றைக்கு யாரோ சில விவசாயிகளோட தோல்ல உட்காருது. எப்படிங்க முறையான விதை நெல் இல்லாம போயிருச்சு. ஒரு விவசாயி ஒரு விவசாயத்தை இன்றைக்கு இந்த போகத்துக்கு வந்து ஆரம்பிக்கணும்னா விதை நெல் புதுசா வாங்க வேண்டியது இருக்கு, உரம் வாங்க வேண்டியது இருக்கிறது, தண்ணி மட்டும்தான் வருது. எல்லாற்றையுமே இன்றைக்கே உருவாக்கி இந்த இந்த அறுவடை முடிஞ்ச பிறகு அதெல்லாம் வித்துட்டு காசாக்குனா அப்ப எப்படி வந்து விவசாயம் என்பது ஒரு மரபு சார்ந்தது, ஒரு பாரம்பரியமானது அப்படின்லாம் சொல்றதுக்கான எந்த தகுதியுமே இல்லாம தமிழக விவசாயம் போய்விட்டது. நிச்சயமா விவசாயத்தோட மரபு, நிச்சயமா விவசாயத்தோட அந்த பாரம்பரிய விவசாயத்தை பின்பற்றோமா, அந்த விவசாய முறைகள், அதோட ப்ராசஸ் இதெல்லாம் தாண்டி தண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தாண்டி இது ஒரு அடிப்படை பொருளாதார பிரச்சனையா அணுக தவறிட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு எழும்புது. ஏன்னா இன்னைக்கு வந்து விவசாயிகள்கிட்ட நம்ம பேசும்போதும் சரி, அவர்கள் சொல்லும் போதும் சரி, அவர்களுடைய அடிப்படை பிரச்சனை ரொம்ப சிம்பிளா இருக்கு. விவசாயம் செய்வதற்கு எனக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படுது, அந்த முதலீடுக்கு மேல ஒரு போர்ஷனை என்னால அதுல இருந்து ஒரு என்னுடைய அறுவடைக்கு பிறகு அதை வந்து என்னோட ப்ராஃபிட்டா மாத்த முடியுதா அப்படிங்கிறது வரும்போது இன்னைக்கு விவசாயத்துக்கு தேவையான முதலீடு என்பது அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த இன்புட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதோட உரங்களோட விலையாக இருக்கட்டும், இல்ல விதைகளுடைய விலையாக இருக்கட்டும், இல்ல அவங்களோட வயல்ல வேலை செய்ய வேண்டிய கூலிகளுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய ஊதியமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே போகிறது. ஆனா அந்த பயிர் இதாயிடுச்சுன்னு இல்ல பயிர் நல்லா வந்தாலுமே கூட பல சமயங்கள்ல நல்ல பயிருமே கூட அதுக்கான சரியான விலை கிடைக்கலன்னு சொல்லும்போது நான் பண்ணக்கூடிய முதலீடை விட எனக்கு கிடைக்கக்கூடிய விலை குறைவா இருக்குன்னா அப்போ விவசாயத்தை விட்டு மக்கள் வெளியேறாங்க. விவசாயம் ஒரு ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரியா, ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு தொழிலா இல்லாம போயிருதோ, அப்போ அதற்கான பொருளாதார சூழ்நிலையை நம்ம பார்க்காம விட்டுட்டோமா, அது ஒரு பொருளாதார பிரச்சனையா பார்க்காம விட்டுட்டோமா அப்படின்ற கேள்வி. பொருளாதார பிரச்சனையை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதற்கான கடன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ கூட்டுறவு சங்கங்கள்ல முழுக்க போய் அரசியல்வாதிகள் உட்கார்ந்துக்கிறாங்க. இப்போ ஒரு விவசாயி என்ன பண்றான், வங்கிகள் என்ன சொல்லுது, நீ தங்கத்தை கொண்டு வா, நான் உனக்கு வந்து குறைந்த வட்டிக்கு கடன் தராங்கிறது. ஒரு விவசாயி தான் மனைவியோட நகையை கொண்டு போய் வச்சு விவசாயம் பார்க்குறான், விவசாயம் கருகி போகிறது. இப்போ கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்கி இருந்து அந்த கடன் கட்ட முடியலன்னா அந்த பலு அவன் மேலே மட்டும்தான் இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ள மனைவி என்ன சொல்லுவா, குழந்தை இருக்குது, நமக்கு 2 பிள்ளை இருக்குது, அதை கட்டி கொடுக்கணும், நகை வந்து அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு அழுத்தத்தை தாண்டி இன்னொரு அழுத்தமும் அவனுக்கு உருவாகுது. இதுவுமே ஒரு காரணமா மாறுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜேசி குமாரப்பா அன்னைக்கு சொன்னாரு, ஏன் டிராக்டர் வேண்டாம் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, டிராக்டர் சாணி போடாது அப்படின்னாரு. அவ்வளவுதான், ஒரே வரியில முடிச்சாரு. ஆக நீங்க இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதான். இப்ப பாருங்க, இப்ப பயிர்கள் கருகிருச்சு, நாம இன்றைக்கு கருகிய பயிர்களை மட்டும்தான் பாக்குறோம். ஆனா இன்றைக்கு அறுவடைக்கு வந்திருந்தா இதற்கு பிறகு மாட்டுக்கான உணவு இருக்கு. இந்த அறுவடைகளுக்கு பிறகு இந்த வைக்கோல் வந்து ஒரு உணவா மாறும். இன்றைக்கு கருகிய பயிர்களை ஆடு மாடுகளை வச்சு மேய வைக்கிறோம். இன்னும் 2 மாசத்துக்கு மாடு ஆட்டுக்கு எப்படி நீங்க எங்க போய் உணவு கொடுப்பீங்க? இது வந்து விவசாயம் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு அக்ரிகல்ச்சர் ஈகாலஜியவே நாம வந்து கடுமையா டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஆக நீங்க அக்ரிகல்ச்சர் ஈகாலஜியில டிஸ்டர்ப் பண்ணும்போது பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து நான் விதை கொடுக்குறேன்றான், அந்த விதையோட தரம் சரியா இல்லைன்னா நம்ம எங்க போய் முறையிடுறது? இன்சூரன்ஸ் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல கடுமையான குழப்பங்கள் இருக்கு. வட்ட அளவு, குறுவட்ட அளவு, இவ்வளவு பாதிப்பு ஏற்படணும். இப்போ மத்தியில வந்திருக்கக்கூடிய ஒரு புது இன்சூரன்ஸ் திட்டத்துல அவங்க ஒவ்வொரு நிலத்துக்கு இருந்தாலும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்ப சமீபத்துல மாத்திருக்காங்க. நிச்சயமா இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறதுல உள்ள பெரிய பிரச்சனையே படிச்சவங்களுக்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அதை கிளைம் பண்றது வந்து அதுல என்ன ப்ராசஸ் ஃபார்மாலிட்டி அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆக நீங்க வந்து விவசாயிகளுக்கான கடன் வரக்கூடிய வழிகளை வந்து கடுமையாக வந்து அரசியல் தடுக்கிறது. விவசாயிகளுக்கு வரக்கூடிய நீர் ஆதாரங்களை வந்து வளர்ச்சி திட்டங்கள் கடுமையா தடுக்குது. விவசாயி வந்து அந்த விவசாயத்தை பண்ணியே தீரணுங்கிற ஒரு பிடிவாதத்தோட வந்து அந்த மண்ணை விட்டு வெளியேறாம இருக்கிறான். இன்னொன்னு வந்து விவசாயம் பண்றவனை விட அதை வாங்கி விற்கிற வியாபாரி வந்து அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான லாபத்துக்கு வந்து பொருளை வந்து விற்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. இன்னொன்னு நமக்கு முறையான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஆக விவசாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நாம் 30-40 வருடங்களாக தொடர்ந்து முறையாக அட்ரஸ் பண்ணாம வந்ததுனால இன்றைக்கு அதற்குள்ள சிக்கிக் கொள்ளக்கூடிய விவசாயி தன்னுடைய மானத்திற்கு பயந்து ஒரு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படிங்கிற ஒரு வரிலாம் சங்க இலக்கியத்தில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆக இந்த நீங்க வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை கடனாக வாங்குறவர்களுக்கு எந்த விதமான மானம் சம்பந்தமான விஷயமும் இல்லை. ஆனா இங்க இருக்கிற ஒரு விவசாயி இந்த கடனை அடைப்பதற்கு வழி தெரியாமல் தற்கொலை செய்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு தற்கொலை என்பதை, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் தற்கொலை பண்றானே அது நம்ம மீது ஏற்றப்படுகிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில்லா தீர்மானம். ஆனா ஒரு விவசாயி இந்த மண்ணில் வந்து தற்கொலை செய்து கொள்கிறான் என்றால் இது ஒட்டுமொத்த இந்தியாவின் மீது ஏற்றப்படுகிற ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம். இதற்கு நாம என்ன பதில சொல்ல போறோம்? ஏன்னா இதற்குள்ள இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாவற்றையும் கடந்து அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை அரசியல் கட்சிகளும் அட்ரஸ் பண்ணணும். நாம உடனடியாக நம்முடைய இப்ப நீங்க சோழ பேரரசுல ஒரு கிராமத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த கிராமத்துல முழு உரிமை உங்களுக்கு. ஆனால் அதற்குள் வரக்கூடிய நீர் ஆதாரங்களை நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த வாய்க்கால்களின் மீது உங்களுக்கு எந்த
கட்டுப்பாடும் கிடையாது. ஆக இந்த அளவிற்கு முறையாக இங்கே வளப்படுத்தப்பட்ட ஏரி அமைப்பு இருந்திருக்கிறது, குளங்கள் என்று இருந்திருக்கக்கூடியது. நமது பழைய மரபான அறிவை மீட்டெடுத்து இந்த புதிய விஞ்ஞானம், இப்ப பன்னாட்டு நிறுவனங்கள் நிச்சயமா விவசாயத்து மேல ஒரு கை வச்சிருக்கு. திடீர்னு அமெரிக்கா பல மில்லியன் டாலர் வந்து அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து சலுகைகளை வழங்க முடியும். அது நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாயியை பாதிக்கும். இது போன்ற பல்வேறு புள்ளிகளையும் இணைத்து விவசாயிகளை காக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கு, மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. நிச்சயமாக விவசாயிகள் மரணம் அடைவது, அதுவும் குறிப்பாக பெண்கள் மரணம் அடைவது மிக கடுமையான ஒரு வேதனையை உருவாக்கக்கூடிய விஷயம்தான். மின் திட்டத்தில் தமிழகம் இணைய போகிறது என்பதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நேற்று வந்ததை நாம் பார்த்தோம். 9ஆம் தேதி டெல்லியில் நடைபெறக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தில் பியூஷ் கோயல் மத்திய மின்துறை அமைச்சருடைய அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறது. தமிழகத்திலிருந்து அமைச்சர் அங்கே சென்று கையெழுத்திட போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் இதற்கான விவாதங்கள், இதற்கான பேச்சு, இதற்கான விமர்சனம் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக இப்போ அதில் நம்ம இணையிறது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 20-22 விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் மாற்றணும், அப்பதான் வந்து நாங்க இணைவோம்னு சொல்லி அதுல பெரும்பாலான விஷயங்களை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அதற்கு பிறகுதான் தற்போது நம்ம இந்த திட்டத்துல இணையறோம் அப்படிங்கறத பாக்குறோம். சோ ஒட்டுமொத்தமா இது வந்து ஒரு தமிழகத்திற்கு இல்ல தமிழகத்துடைய மின்துறையை ஒரு சீரமைப்பதற்கு அவசியமான நடவடிக்கை அப்படின்னு பாக்குறோமா, இல்ல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தா நமக்கு தேவையில்லாத ஒரு திட்டத்துல தமிழகம் இணைக்கணுமா அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. அந்த பார்வை தான் இன்னும் நீடிக்கிறது அப்படின்னு. இதுல ரெண்டு பார்வை இருக்குங்க. ஒண்ணு வந்து நீங்க இந்தியா மாதிரியான மிகப்பெரிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல மின்சாரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தை. ஏன்னா இன்னைக்கு மின்சாரம் தான் அடிப்படையில எல்லா விஷயங்களையும் நாம் ஒரு மின்னணு வாரதா போயிலும் போது அதை ரொம்ப உணர்ந்தோம். மின்சாரம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. அப்போ மின்சாரம் ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சந்தை. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இங்க திராவிட அரசியல்ல மின்சாரம்ங்கிறது ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸோட ஒரு முக்கியமான விஷயம். நீங்க விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுப்பாங்க. இப்போ வந்து 100 யூனிட் வரைக்கும் வீடுகளுக்கே வந்து இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க. ஆக இது போன்ற விஷயங்கள். ஆக உதய் மின் திட்டம் வந்த பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, நிறைய நிறுவனங்கள், அதாவது அரசு சார் நிறுவனங்கள், டிஎன்இபி மாதிரியான நிறுவனங்கள் வந்து கடன்ல இருக்கு, அவங்களுடைய வட்டி விகிதம் தொடர்ந்து அதிகரித்துக்கிட்டே போகுது. ஆக இப்ப இதை என்ன பண்றாங்க, 75% வட்டி இப்போ எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய இது போற மின்சார வாரியங்களுடைய கடன்ல 75% மாநில அரசே இப்ப ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. மீதி 25% பாண்ட் அப்படிங்கிற முறையில வந்து கொண்டு வந்து அதை வந்து ஒரு நிரவல்படுத்துவதை போல நிரவல்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் இதை எடுத்து செல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நீங்க வந்து மின்சாரத்தை வந்து ஒரு சந்தை பொருளாதாரத்துக்குள்ள நீங்க கொண்டு வரீங்க. எப்படி வந்து எரிபொருள் வந்து ஒரு நேரத்தில் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தான் விலை நிர்ணயிக்கப்பட்டு பிறகு சந்தை பொருளாதாரத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டு தினந்தோறும் வந்து நாள்தோறும் எப்போது வேண்டுமானாலும் டீசல் பெட்ரோலுடைய விலைகள் மாற்றி அமைக்கலாம்னு வந்ததோ அதை போலத்தான் இப்ப மின்சாரத்தையும் இவங்க வந்து செய்யறாங்க. இப்போ 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின்சார கட்டணம், அந்த ஒரு கிளாஸ் தமிழகம் ஏற்க முடியாதுன்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லிருக்காங்க. இல்ல நீங்க அதை இப்ப 21வது மாநிலமா நம்ம இணையறோங்க. இணைஞ்சிட்டோம்னா நாம சில விஷயங்களை முன் வச்சோம். இப்போ வந்து அந்த டிராஃப்ட்ல தானே நம்ம கையெழுத்து போடுவோம். இப்ப அந்த டிராஃப்ட் வந்து அவங்க கையெழுத்து போடுற ஃபைனல் டாக்குமெண்ட்ல என்ன விஷயங்கள் இருக்குன்றத நிச்சயமா நம்ம அணுகி பார்க்கணும். நீங்க கையெழுத்து போட்ட பிறகு எந்த மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, இதுல மாநில அரசுகளுக்கு ஏதேனும் சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கும், அது எந்த மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கறத நாம பார்க்கணும். ஆனால் இந்த உதய் மின் திட்டத்திற்கு பிறகு நான் என்ன கணிக்கிறேன் அப்படின்னா, இப்போதே கூட பல மாநிலங்கள்ல வந்து மின்சாரம் வந்து முழுக்க தனியாரினுடைய கட்டுப்பாட்டுகளுக்குள்ள போயிருச்சு. அவங்களுடைய விநியோகம், ஏன்னா ஒரு முதலமைச்சரே போய் ஒரு மின்சாரத்தை வந்து டிஸ்கனெக்ட் பண்ற அளவுக்குலாம் அது போராட்ட உத்தியாக எல்லாம் பார்க்கப்படுது. அரவிந்த் கெஜ்ரிவால் போயிட்டு மின் இணைப்பை வந்து டிஸ்கனெக்ட் பண்றதெல்லாம் ஒரு போராட்ட உத்தியாக பார்க்கப்படுகிற அளவிற்கு இருக்கிறது. ஆக இப்போ வந்து உற்பத்தியில வந்து பெரிய அளவுல தனியார்கள் இருக்கிறாங்க. இனிமே டிஸ்ட்ரிபியூஷன்ல வருவாங்க. இனிமே பில்லிங்கே கூட வந்து அவங்க வந்து தனியார்கள் நேரடியாக ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரலாம். ஆக அதற்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான ஒரு திட்டமாகத்தான் தனியார் வருவதே தவறுன்னு சொல்லிட முடியுமா? அவங்க தனியார் வந்து ஒருவேளை அது ஒரு அந்த காம்படிஷன் வந்து ஹெல்தியான காம்படிஷனால விலை குறைவான விஷயங்களை கூட அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சர்வீஸ் இன்னும் பெட்டரா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னே நமக்கு தெரியாத சூழ்நிலை இருக்கு. அதெல்லாம் ஒரு தனியார் இன்னைக்கு எப்படி டெலிபோன்ஸ்ல தனியார் வந்த பிறகு, இன்டர்நெட்ல தனியார் வந்த பிறகு அந்த கஸ்டமர் கேர் அப்படிங்கறத அவங்க எவ்வளவு இதுவா முன்னெடுத்திருக்காங்கிறத பாக்குறோம். அதற்கான பாசிட்டிவ்ஸும் ஒருவேளை இருக்கலாம். நிச்சயமாக அதுல இருக்கு. ஆனா என்னன்னா, மின்சாரம் வந்து இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைக்குமே பல கிராமங்கள்ல, பல ஊர்களில், பல வீடுகளுக்கு மின்சாரம் போய் சேரல. தமிழ்நாட்டில் வந்து மின்சாரம் வந்து நிச்சயமா தமிழ்நாட்டில் மின்சாரம் இவ்வளவு பெரிய அளவில் பரவலானது காரணம் ஐயா காமராஜர் தான். அவர் வந்து மிகப்பெரிய, நம்ம வந்து அவருடைய கல்வி திட்டங்களை பத்தி பேசுறோம், ஆனா அவர் மின்சாரத்தை முன்னெடுத்தது வந்து ரொம்ப ஆச்சரியமா முன்னெடுத்திருப்பாரு. அது சார்ந்த உரையாடல்கள் ரொம்ப ஆழமானவை. ஆக இன்றைக்கு வந்து இந்த மின்சாரம் தனியார் மயட்ட போறது தவறில்லை.
ஆனால் இது ஒரு அடிப்படையான விஷயம். இதற்குள்ள வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. ஆக தனியார்கிட்ட போனா என்னவாகும், இந்த வெல்ஃபேர் திட்டங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு வருங்கிறத ஏன்னா பல தொழில் முனைவர்களுக்கு அரசாங்கம் சலுகை விலையில வந்து மின்சாரத்தை கொடுக்குது. ஆனா அதே நேரம் எம்என்சிஸ்க்கு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒப்பந்தத்திலே அதை தெளிவாக குறிப்பிடுகிறோம். அதனால இது ஒரு அடிப்படையாக இருக்கிறதுனால தனியார் வருகிற பொழுது நாம ஒரு கவனமாக அதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மற்றபடி இந்த திட்டத்தில் 21வது மாநிலமாக 9ஆம் தேதி தமிழகம் இணைவது சற்றேறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ரைட். ஸோ இந்த ஒரு விஷயத்துல நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த உதய திட்டத்துல நம்ம சேர்றதுனால என்னென்ன சாதகங்கள் பாதகங்கள் வரப்போகின்றன, அந்த கடைசி கையெழுத்திடக்கூடிய ஒப்பந்தத்தில் என்ன அம்சங்கள் இருக்கிறது என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இங்கே பேசப்படுகிறது. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்னாடி இறுதியா இந்திய கிரிக்கெட் அணிக்கும் ஒரு புதிய தலைமை கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக அரசியல் போல அங்க ஒரு புதிய தலைமையில விராட் கோலி கேப்டனா வந்திருக்காரு, தோனி அவர்கள் பதவி விலகியிருக்காரு. ஸோ நேற்று ஓடிஐ அணிக்கு அபிஷியலா ஒரு புதிய கேப்டனா விராட் கோலி நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருக்குமான வாழ்த்துக்களோட நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்து கவாஸ்கர், கபில் தேவ், அசாருதீன் இப்படி ஒரே 2 பேரை வச்சு மாத்தி மாத்தி போர்டு பிசிசி வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா தோனி தான் வந்து ரொம்ப வலிமையான ஒரு, சௌரவ் கங்குலி ரொம்ப வலிமையான ஒரு கேப்டனாக எழுந்தாலுமே கூட சச்சின் சௌரவ்ங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா தோனி வந்த பிறகு அவர் அணியை மிக வலிமையாக கட்டமைத்தார். இப்போது ரொம்ப முன்மாதிரியா கேப்டனாகவும் இருக்காரு. நீங்க எனக்கு ஆஸ்திரேலிய அணியில வந்து ஸ்டீவாக் வந்து ரிக்கி பாண்டிங் கீழே விளையாடுறதா அப்படின்லாம் வந்து சர்வதேச ஊடகங்களே வந்து எழுதுனது. அதற்கு பிறகு வந்து பொதுவாக கிரிக்கெட்ல வந்து ஆஸ்திரேலியா ரொம்ப முன்மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துவாங்க. நிச்சயமா இந்தியாவில் வந்து ஒரு தலைவர் எவ்வளவு நளினமாகவும் எவ்வளவு நாசுக்காகவும் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. தோனி தான் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். நிச்சயமா புதிய கேப்டன் விராட் கோலிக்கான வாழ்த்துக்களோடு தற்போது நிறைவு செய்வோம். நேயர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த பெருமாள் மணி அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.